டிஎம்கேக்கு ஏன் ஓட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 காரணம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் பெண்களுக்கு கிடைத்த பாதுகாப்பு. அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இன்சிடென்டா இருக்கட்டும், கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் கிட்ட நடந்த இன்சிடென்டா இருக்கட்டும், பல பெண்கள் பல இடங்கள்ல சின்ன குழந்தையில இருந்து பாட்டி வரைக்கும் ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழல், தன்னோட வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்திருக்கு. 2வது முக்கியமான காரணம், இவங்க வந்து மதசார்பின்மை அப்படின்னு சொல்றாங்க, ஆனா கிடையாது. ஹிந்து மக்களுக்கு இவங்க எகெயின்ஸ்டா பண்ணிட்டு இருக்கிற பல விஷயங்கள், பல கோயில்களை இடிச்சிருக்காங்க. திருப்பூர்ல ஒரு கோயில் இடிச்சிருக்காங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் இஷ்யூவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் எங்கேயுமே இவங்க ஹிந்து மக்களுக்கு ஆதரவா இல்ல. சோ இது 2வது விஷயம். 3வது விஷயம், நம்மளுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம், அதை பத்தி யோசிக்கணும். சோ எதிர்காலம் அப்படிங்கும் போது வேலை வாய்ப்பு, அவங்களுடைய படிப்பு, இதெல்லாம் தாண்டி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஒரு பையன் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வருவானா, அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த அளவுக்கு ட்ரக்ஸ் ஈஸியா எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தையும் யோசிங்க. நம்ம அடுத்த 5 வருஷம் வரும்போது இவங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. அதே மாதிரி ஹிந்து மக்கள் போய் கோயில்ல வழிபட முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இப்பவே கோயிலுக்கு போய் கந்த சஷ்டியோ திருவாசகமோ படிக்கணும்னா ஆண்களுக்கு விடுறது இல்ல. சோ நம்ம பேரம்பேத்தி எல்லாம் வந்து போய் கோயில சாமி கும்பிட முடியுமா, அதுக்கு இந்த ஆட்சி வழிவகுக்குமான்னு கேட்டா கிடையாது. 3வது, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம். அந்த ஒரு விரல்ல இருக்கு உங்க பிள்ளைகளோட எதிர்காலம். அந்த ஓட்டை, அவ்வளவு வேல்யூவான ஓட்டை கூப்பனுக்கோ பொருட்களுக்கோ இல்ல பணத்துக்கோ வித்துறாம உங்க எதிர்காலத்தை உங்க கைக்குள்ள வச்சிருங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், திமுகவை விரட்டுவோம். நன்றி, வணக்கம்.